வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தோன்னா C# டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் ஹேண்டலிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்டர் அடிச்சோடனே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கர்சர் எப்படி மூவ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸு எனக்கு ஒரு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ இதை 5 டைம்ஸ் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஸோ எனக்கு ஒரு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பார்த்தோன்னா முதல் அரேஞ்ச் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு, அடுத்தது டைட் பண்ணுறேன், அடுத்தது பார்த்தோன்னா அது வெர்டிக்கல் ஸ்பேஸை நான் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸோட லென்த்தையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பிக்காக தெரியும், கொஞ்சம் பெருசாக தெரியும். ஃபாண்ட் சைஸ் ஒரு 14 வச்சுன்னா ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராஜெக்டை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே எனக்கு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக என்னது கர்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்குது. இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எதனா ஆகுதா, எதுவும் ஆகாது. நான் கர்சரை பை மவுஸில் நான் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த கர்சர் இப்போ சேஞ்ச் ஆகுது. ஆனால் நான் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு கர்சர் ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2லேருந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 போகணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு வரேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட ஈவெண்ட் நாங்கள் கிளிக் பண்ணுறேன். ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா நான் கீ டவுன் ஈவெண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த கீ டவுன் ஈவெண்ட்டில் ஜஸ்ட் நான் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன எழுதுறேன், இஃப் keys dot if e dot key code equal to keys dot enter இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்ன்றத நான் சொல்கிறேன். எதில் ஃபோக்கஸ் ஆகுனா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 டாட் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணி பார்க்குறேன் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. இப்போ நான் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோன்னே டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் கர்சர் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ண உடனே டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு எனக்கு கர்சர் மூவ் ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 2லேருந்து நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் எந்த ஒரு ஈவெண்ட்டும் ட்ரிகர் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கும் பார்த்தோன்னா கீ டவுன் ஈவெண்ட்டை நான் கெட் பண்ணிக்கிறேன். கீ டவுன் ப்ளஸ் என்டர். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 key down enter. இது பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 key down enter. அடுத்து பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 key downல enter ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 5ல் பார்த்தோன்னா எனக்கு ஈவெண்ட் இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கோட் அப்படியே நான் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே ஒவ்வொன்றுத்துலையும் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl V அகைன் Ctrl V. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் ப்ரெஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு வருது. டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3க்கு போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 4க்கு போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல் ப்ரெஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் 5க்கு போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 5ல் ப்ரெஸ் பண்ணும்போது அகைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு வந்துடும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் ப்ராஜெக்டை. இப்போ ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் இருக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல் இருக்கும்போது 4க்கு, 4ல் இருக்கும்போது 5க்கு இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நான் மாற்றலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணோடனே கர்சர் எங்கே நிற்கிது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் நிற்கிது. ஆனால் நான் ப்ராஜெக்டை ரன் பண்ணோடனே கர்சர் அவனுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல் நிற்கணும், இல்லை எதில் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நிற்க வச்சுக்கலாம். நான் 4ல் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா டிசைன் வியூ போகிறேன். இந்த ஃபார்ம் லோடுன்னு இருக்கா, ஃபார்ம் லோடு ஈவெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மை நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே டிஃபால்ட் ஈவெண்ட் ஃபார்ம் லோடு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். இது உள்ள என்ன எழுதுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 டாட் ஃபோக்கஸ். அதாவது ரன் ஆகும்போதே பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல் ஃபோக்கஸ் ஆகணும்னு நான் எழுதியிருக்கேன். நார்மலாக நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்க, இதை எடுத்து இங்கே போட்டால் ரன் ஆகிடும்ட்டு. ஆனால் ரன் பண்ணி பாருங்களேன், ஆனால் ஸ்டில் எதில் நிற்கிது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1லே தான் நிற்கிது. ஏன்னா
ஃபார்ம் லோட் ஆகும்போது தான் இனிஷியலேஷன் ஆகும். இனிஷியலேஷன் ஆகும்போது டிஃபால்ட் ஈவெண்ட் எது செட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டிஃபால்ட் கண்ட்ரோல் எதுனா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 தான் டிஃபால்ட் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த டிஃபால்ட் கண்ட்ரோலை நம்ம மாற்றணும். அதுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் தான். this dot active control equal to text box 4 முடிச்சிருங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க. text box 4க்கு வந்து கர்சர் வந்துச்சு. அகைன் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ண சேம் வைஸாக இப்போ ஒர்க் ஆகும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தோன்னா மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல டுட்டோரியலில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ், வேறு எதனா வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸ்னா ஃபீல் ஃப்ரீ டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வீடியோஸை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பாய். as soon as possible we will see.